நல்லவர். இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு, தேவன் தந்த சமாதானம் எங்கே? ஃபர்ஸ்ட், தேவன் தந்த சமாதானம் எங்கே? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேசமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுதான், சமாதானம். இந்த சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு இயேசு ஜீவனையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் என்ற ஒரு காரியத்தை மனுஷனை விட அதிகமாக அறிந்தவர் தேவன் தான். மனுஷனுக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். அவனுக்கு இருக்கிற அறிவை விட, ஆயுளை விட, ஆசீர்வாதங்களை விட அவனுக்கு என்ன முக்கியமா? சமாதானம் முக்கியம். அது மனுஷனுக்கே தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படின்னா சமாதானம் ரொம்ப முக்கியம். இப்போ வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். ஒருவர் சத்தமா வாசிங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், தேவனையே நம்பி இருக்கிறபடியால் தேவன் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வாராம். அல்லேலூயா. ரெண்டு விதமான சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானம். இப்ப ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்ததான ஒரு சிந்தை உடையவராயிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று முன் வந்தவர், அதற்காக ஆக்கினையை அடைந்தவர், ஜீவனை இழந்தவர், ஆவியை இழந்தவர், தன்மானத்தை இழந்தவர், அவமானப்படுத்தப்பட்டவர், அடிப்பட்டவர், சிலுவை சுமந்தவர், கல்லர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு அடிமையைப் போல தன்னை ஒப்பு கொடுத்தவர், தான் தேவன் என்பதையும் பாராமல் தன்னை ஒரு அடிமையாய் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினவர். என்ன காரணம்? மனிதனுக்கு என்னுடைய சமாதானம் போய் சேர வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னுடைய சமாதானம் போய் சேர வேண்டும். அந்த சமாதானத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களுக்கு. அல்லேலூயா. நாம எதை உறுதியா பற்றி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? கர்த்தர் கொடுத்த சமாதானம் எங்கே? பக்கத்தில் கேளுங்க. கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுத்தாரா? அப்ப அவருடைய சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அவரை உறுதியாய் பற்றி கொள்ள எனக்கு ஒரு மனசு வேணும். நான் எதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேனோ அதுதான் எனக்கு வாழ்வா நான் நினைப்பேன். அதுதான் எனக்கு அடைக்கலமாக நினைப்பேன். சிலர் பாருங்களேன், அதிகமாக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு இருப்பாங்க. பணத்து மேலே தான் அவங்க வாழ்க்கையே இருக்குன்னு நினைப்பாங்க. காசே தான் கடவுளடா, காசு தான் கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம். பணத்தை பற்றி கொண்டு இருப்பாங்க. பணம் இருந்தால் போதும். இன்னைக்கு உலக மக்களுக்கு பணம் இருந்தால் போதும், தெய்வத்தையே விலைக்கு வாங்கி வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உபதேசிக்கிறது என்னவென்றால், உன்னை இந்த பூமிக்கு நீதிமானாய் தெரிந்து கொண்ட, பரிசுத்தமானாய் தெரிந்து கொண்ட, விசுவாசியாய் தெரிந்து கொண்ட, இந்த பூமிக்கு வெளிச்சமாய் உன்னை தெரிந்து கொண்ட உன் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உனக்கு இருக்குமானால் உனக்கு ஒரு பூரண சமாதானம் இருக்கிறது.
அல்லேலூயா. நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் நாம எதிர்பார்த்த சமாதானத்தை அடையவே இல்லை. கரெக்டா? யோசனை பண்ணி பாருங்க. சமாதானமா இருந்திருக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க, சமாதானமா இருந்திருக்கிறீங்களாமா? அப்போ உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு எனக்கு இருக்குமானால் எனக்கு சமாதானம் உண்டு. சரி, ஆண்டவருடைய பிளான் என்ன? சங்கீதம் 29:11 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த சமாதானம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை, கர்த்தருடைய ஜனங்க கிட்ட இல்லை. நிறைய திருச்சபையில் தேவனுடைய சமாதானத்தை மக்கள் அனுபவிக்காமையே இருக்கிறாங்க. திருச்சபையினுடைய ஆராதனை மாறிடுச்சு, திருச்சபையினுடைய ஒழுங்கு மாறிடுச்சு, போதனைகள் மாறிவிட்டது, போதகர்கள் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. ஊழிய முறைமைகள் மாறிவிட்டது, சபையினுடைய சட்ட திட்டங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு தேவன் சபையை நடத்தல, தேவன் பேரை சொல்லி ஊழியக்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையிலே தேவ தூதர்கள் கர்த்தருடைய மகிமையை காத்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவ ஆலயத்துக்குள்ளே தூப வர்க்க காட்ட முடியாது. தூப வர்க்கத்தோடு ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து ஒருவேளை அவன் பரிசுத்தம் இல்லாதவனா இருந்தால் தூதர்களாலே அடிபட்டு இறந்து போவான். அல்லேலூயா. இப்ப ஆலயம்னாலுமே ஜனங்களுக்கு புரியல, ஒரு பில்டிங் நினைச்சுக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள தேவன் எப்படி இருப்பார், ஆலயத்தினுடைய மகிமைன்னா என்ன, பிரசன்னா என்ன, ஆலயத்தில் யார் உலாவுறா, என்னென்ன விஷயங்கள் ஆலயத்தில் இருக்கு. இப்போ இருக்கிற விசுவாசிங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இருக்கிற விசுவாசிங்களுக்கு 3 பாட்டு பாடுவாங்க, அதை முடிஞ்சோன்னு இன்னொரு பாட்டு ஒன்று வேகமாக பாடுவாங்க, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கீதம் வாசிப்பாங்க, அப்புறம் சாட்சி சொல்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் பையத்தின் வந்து காணிக்கை எடுப்பாங்க, செய்தி கொடுப்பாங்க. அப்படி போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பேச வேண்டும். ஜனங்கள் நடுக்கத்தோடு பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய ஆவியை ஆளுகை செய்யும், நம்முடைய ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தும். நாம் பலன் கொண்டவர்களாய் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய வீட்டிலே நாட்டிலே வாழ முடியும். ஏன் இன்றைக்கு திருச்சபை சபிக்கப்பட்டிருக்கிறது? நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் ரகசியமாய் துரிதமாய் எடுக்கிறார். சாக வேண்டியவன் எல்லாம் இன்னும் உயிரோடவே இருக்கிறான். ஏன் வாழ வேண்டியவங்களெல்லாம் கர்த்தர் எடுத்துடுறாரு? காரணம் என்ன? அவருக்கு நல்லா தெரியும், ஒரு அளவுக்கு பரிசுத்தத்தில் இருக்கிறவங்கள கூட இப்போ இருக்கிறவங்க கெடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஒரு 70-80% பரிசுத்தம் அடைஞ்சவங்களை கூட இப்ப இருக்கிற விசுவாசிங்க ஊழியக்காரங்க கெடுத்துருவாங்க. அதனால்தான் கர்த்தர் பார்த்தாரு, ஒரு அளவுக்கு நீ பரிசுத்தத்தில் பூரணப்பட்டா போதும், நான் எடுத்துடுவேன். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குது உங்களுக்கு? நிறைய ஊழியக்காரங்களை இந்த கொரோனாக்கு அப்புறம் காணும். தரிசனத்தோடு இயங்கினவங்க, திருச்சபையை கட்டி 1000 ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தினவங்க செத்துட்டாங்க. இந்த கடைசி காலத்தில் சபை சமாதானத்தை இழந்து விட்டது, தேவ பலத்தை இழந்து விட்டது, தேவ மகிமையில இல்ல, தேவ பிரசன்னத்துல இல்ல திருச்சபை. தேவன் தந்த சமாதானம் எங்க எங்க? அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சமாதானத்தை நான் பெறுவதற்கு சங்கீதம் 34:14 வசனத்தை ஒருவர் வாசிங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி. எப்படி ஆயிடுச்சு இப்போ நிலைமை? வேதம் எப்படி இப்போ நமக்கு ஒரு பதில் கொடுக்குது? சமாதானத்தை இப்போ நீயே தேடிக்கோ.
பக்கத்தில் சொல்லு. சமாதானத்தை அவர் கொடுக்கும்போது வாங்காத உன்னை பக்கத்தில் முதுகு மேலே பட்டாலும் ஒன்று வச்சு சொல்லுமா, ஒன்று போடு. சமாதானத்தை அவர் கொடுக்கும்போது வாங்காத உன்னை இப்ப சொல்றாரு, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஏன்னா அவர் கொடுக்கும் போது நீ பெற்றுக்கொள்ளல. சபையில கண்ணை திறந்துக்கினே தூங்கிட்ட, சபையில ஒழுக்கம் இல்லாத நடந்துக்கின, சபையினுடைய அறிவு தெரியாம சபைக்குள்ள வாழ்ந்துட்ட. அதனால அவரு கொடுக்கும் போது அந்த சமாதானத்துக்கு நீ தகுதியா இல்லை. இப்ப சொல்றாரு, சமாதானத்தை தேடி பெற்றுக்கொள். சமாதானத்தை இப்ப நீ தேடணும். எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? தீமையை விட்டு விலகு, சமாதானம் வந்துடும். தீமை அப்படின்ட்டு சொல்லும் போது என்னெல்லாம் தீமை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. முதலாவது, வேத அறிவு இல்லாமல் இருப்பது ஒரு தீமை, அது ஒரு பாவம். வேதத்தை தியானிக்காம இருக்கிறது, நான் சொல்றேன், அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோவை. அல்லேலூயா. தீமை அப்படின்னா முதலாவது தேவனை சரியாய் அறியாமல் இருப்பது ஒரு தீமை. வேத அறிவு இல்லாமல் இருப்பது ஒரு தீமை. ஜெபிக்காமல் இருப்பது ஒரு தீமை. தேவன் சபித்து போட்ட இந்த உலகத்தை நேசிப்பது ஒரு தீமை. இந்த உலக ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது ஒரு தீமைதான். ஆண்டவர் ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னார். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நீங்க தேட வேண்டியது பூமிக்குரியது அல்ல, வானத்துக்குரியது. மேலானவைகளை தேடும் போது கீழானவைகள் கூட வந்துடும். பக்கத்துல சொல்லுங்க, மேல இருக்கிறத நீ தேடினா கீழே இருக்கிறது உங்ககிட்ட வர்றதுக்கு துடிக்கும். நீ என்னமோ அது பின்னாடி ஜுஜுன்னு ஓடி நிக்கிற. ஆண்டவர் வேணான்ட்டு சொன்னதை தான் நீ வேணும்னு நினைக்கிற. அதான் உனக்கு சமாதானம் இல்லை. 1 யோவான் 2:15 முதல் 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிதாவினுடைய அன்பு இல்ல. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை. உலகத்தை நேசிக்கிறவனுக்கு சமாதானம் இருக்காது. உலக பாவத்தை நேசிக்கிறவனுக்கு தேவ பலன் இருக்காது. அவனுக்கு கர்த்தருடைய மகிமை வேணாம், பிரசன்னம் வேணாம், சத்தியம் வேணாம், ஜெபம் வேணாம், கிருபை வேணாம், அபிஷேகம் வேணாம், ஆண்டவருக்கு உண்டான எந்த காரியமும் அவனுக்கு வேணாம். அவனுக்கு பூமிக்குரியது வேணும். அதை எப்படியும் தேடுறான், எதுக்காகவோ தேடுறான். பக்கத்துல சொல்லு, உலகத்தான் பூமிக்குரியத எதுக்காகவோ தேடுறான். ஏன் தேடுறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு நேரத்தில் பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு வெக்கப்படும். என்ன படம்? இப்போ வெக்கம் என்னன்னுட்டு அதுங்களுக்கு தெரியல. வெக்கமா அப்படின்னா ஆம்பளை பசங்க கூட அடை கொடுக்குமா ட்ரெஸ் பண்ணுறானுங்கம்மா. நான் பார்த்து தான் இருக்கிறேன். கன்னி பொண்ணுங்க, கன்னி பொண்ணா இல்லை, காட்டேரிங்களா சுற்றி நிற்குது. அதுங்க பாட்டுன்னு என்னவோ பண்ணுதுங்க. ஆனால் உண்மை சொல்கிறேன் பாருங்க, சத்திய வசனத்தின்படி இந்த தேசம் பிசாசினுடைய கண்ட்ரோலில் ஜாஸ்தி இழுக்கப்படுதுன்னா அதுகளை தான் ஒரு ஆயுதமாக வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய செய்திக்கு ஒரு 20-30 பேர் தான் அங்கே லைக் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒன்று நிர்வாணமாக ஆடி நிற்கிறது, 1,00,000 பேர் லைக் கொடுத்துக்கிறாமா. அதுக்கு புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய ஃபோக்கஸே மாறிடுச்சு. அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு தெரியல எதை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னா கூட நீ சொல்லு ஆண்டவரே, நீ சொல்லு, நீ இன்னைக்கு நேத்தா சொல்ற, நீ சொல்லிக்கினே இரு, நான் பார்த்துக்கினே இருக்கிறேன். சூடு சொர்ணம் உள்ள கிறிஸ்தவங்க கர்த்தர் ஒரு முறை பேசிட்டா பின்வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அம்மா அதுல தீமை இருக்குமா, அதுல சாபம் இருக்கு, அதுல மரணம் இருக்கு, அதுல பிசாசுடைய திட்டம் இருக்கு, அதை பார்க்காதன்னா சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லு சொல்லு. நீ தான் சொல்லுவியா டிசைனா? நான் அப்படியே கேட்டுருவேனா? இல்லை கேட்குறவனை தான் நான் விட்டுருவேனா?
கையில் நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உள்ளங்கை சைஸில். அது என்ன பாடுபடுத்துது உங்களை? சமாதானம் எங்க? பக்கத்தில் மறுபடியும் கேள்வி, சமாதானம் எங்க? எங்க போச்சு? கர்த்தர் கொடுத்த சமாதானம், சபைக்குள்ள நீ வாங்கின சமாதானம் எங்க? எப்படி போச்சு? நான் சொல்லிட்டேன் ஒன் பை ஒன்னா சொல்றேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, உனக்கு சமாதானம் திரும்ப வேணும்னா நீ தீமையை விட்டு விலகு. அடுத்த குறை சொல்றது ஒரு தீமைமா? பிறருக்குண்டான யாதொன்றைய இச்சையாதிருப்பாயாக. உன்தம் உந்துதான், அவன்தம் உந்துதான். ஒருத்தன் சொல்றான் எந்துதான் உன்தம். டேய் என்னடா பாவி இது? உந்தம் உந்துதான் எந்த உந்துதான்னா இன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறப்ப சொம்பை வச்சுட்டு தவளையை தூக்கின்னு போயிடுவான் பழுது. பிறருக்குண்டான யாதொன்றையும் உனக்குண்டானதை பற்றிக்கொள். அதான் உனக்குண்டானது தான் உன் ஆசீர்வாதம். சகைய வீட்டில் அடுத்தவங்க எல்லாம் வந்து சந்து சந்தா நோண்டி வச்சு உள்ளே போச்சு. கர்த்தர் வந்தார், அவனுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்த வந்த எடுத்தன அதை அடுத்தவங்கிட்ட கொடுத்தாதான் எனக்கு சமாதானம் வரும். பாரு, ஏசு பேசுன உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டான். ஒன்று வாங்கினா இந்த 4 கூட வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு இப்போ இது முக்கியம் இல்லை, சமாதானம் முக்கியம், ரட்சிப்பு முடியும். காலம் கடைசி காலம் ஆயிட்டா. எது முக்கியம் திருச்சபை தெரிஞ்சுக்கணும், எதை நாடணும் எதை தேடணும்னு தெரிஞ்சுக்கணும். கடைசி காலம் வந்துட்டாலுமே திருச்சபை மூழ்கிக்கணும். திருச்சபை விழிப்புணர்வு அடையணும், தெளிவடையணும். இங்க நிக்கிற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து கேட்கிற விசுவாசிகளானாலும் சரி, வரம் பெற்றவர்களானாலும் சரி, காலம் கடைசி காலம்ட்டு ஆவியானவர் பேசினா விழிப்புணர்வு அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் கூட வந்து நான் இதை தான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொன்னா கர்த்தர் கொடுத்ததெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துருவார். ஒரு நேரத்தில் திருச்சபையில் ஹல்லேலூயா அப்படின்னாலுமே சபை தேவ மகிமையில நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு டிக்டாக் டிக்கெட்டு கிட்டாங்க டக்கட கிட்டிக்கிட்டாண்டா அப்படியே ஜனங்க அப்படியே எரும மாடு மாதிரி இப்படி நின்றுக்குதுங்க. நான் சிபிஎம் சபையில் சும்மா ஒரே ஒரு பேண்டு சத்தம் தான் கேட்கும். அது என்ன நல்ல அடியோ, அது என்ன அடியோ, அது பாஸ்ட் வச்சுட்டு இருப்பார். அதுலேயே எல்லா பாட்டையும் பாடிடுவார். இப்போ பார்த்துக்கிறீங்களா? சபை 2 மணி நேரம்லாம் இல்லை, 5 மணி நேரம் நடக்கும். விசுவாசிங்களுக்கு அப்படியே குடலெல்லாம் மேலே வாய் வழியாக வந்துடும். அப்போ கூட விட மாட்டார் பாஸ்டர். தோத்துரா தோத்துரா தோத்துரா, விசுவாசி சொல்லும் நுர வருது பாஸ்டர், தோத்துறான் தோத்துறோம் தோத்துறோம் பாஸ்டர், தோத்துறான் தோத்துறோம் குழந்தை தோத்துறான். அதுங்களை அப்படியே சாவடிச்சு அடுத்த வாரம் சபைக்கு போகலாமா வேணாமா அந்த எண்ணத்தை வர வச்சு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள ஊற வச்சு வெளியே அனுப்புவாங்க. குப்பை மாதிரி உள்ள வந்திருக்கும். அதுங்களை அடிச்சு 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 சுத்த பொண்ணு ஆக்கி சபை வெளியே அனுப்பும். அல்லேலூயா. அதில் அடிச்சு நொறுக்கி சில பேர் சபை சாபெல்லாம் விட்டு போவாங்க. பாவி 5 மணி நேரம் நடத்துகிறான் பாரு. நான் பார்த்துக்கிறேன் அந்த மாரிலாம். என்னம்மா என்னங்க இருந்தாலும் வெறி பூச்சா மாரி மைக்கை வைக்கவே மாட்டான். புச்சம்படி 5 மணி நேரம் நடத்துகிறான். தப்பா பேசாத, நீ பாஸ்டராக பார்க்குற, ஆனால் உள்ளகிறவர் தான் இதெல்லாம் செய்கிறது. அல்லேலூயா. உள்ளகிறவரை நீ நோண்டி விட்ட அவர் உன்னை அடிக்கிற அடியில் சப்பியாயிடுவேன். பக்கத்தில் சொல்லு சொல்லு சொல்லு. உன்னை மெரிச்சு உன்னை மாவாக்கி உன்னை மண்ணாக்கி உன்னை கசக்கி பிசிக்கி குழன்னு ஆக்கி உன்னை விலையேற பெற்ற பாத்திரமா மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட 3 விதமான ஸ்டைல் இருக்குது. ஒன்று சொல்லும் போதே நீ ஷைனிங் ஆகிடணும். பக்கத்தில் சொல்லும் போதே ஷைனிங் ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் கோபமாக பேசுவார், அப்போ நீ ரெடி ஆகிடணும். இல்லைன்னா மேலே கையை வைப்பார். பக்கத்தில் மேலே கையை வைப்பார். கையை வச்சாதான் டேஞ்சர் ஆகிடுவேன். அல்லேலூயா. அப்போதான் உன்னை கைத்தை முறுக்கி காலை முறுக்கி அல்லேலூயா சில விஷயம்லாம் பண்ணுவார். 3வது ஸ்டெப்பு அதில் தான் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் பேசும்போதே
சரியாயிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்க, சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நல்ல காலங்க. இப்போ வாலிப பிள்ளைங்க கிட்ட ஆண்டு ஒரு பெரிய பெரிய தரிசனத்தெல்லாம் கொடுக்குறாரு. மோகன்சி அண்ணன் சொன்னார், இன்னைக்கு வாலிப பசங்களை கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய வாலிப பசங்க மேலே கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பிசாசு வாலிப பசங்க மேலே பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறான். ஆண்டவரும் வாலிப பிள்ளைங்க மேலே திட்டம் வச்சிருக்கிறது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை பிசாசு வாலிப பசங்க மேலே திட்டம் வச்சுக்கிறான். ஒரு பக்கம் வாலிப பசங்களோடு கூட கர்த்தர் பேசி அதுங்களை பரிசுத்த சிந்தைக்குள்ள, பரிசுத்த வாழ்வுக்குள்ள அவங்கள நடத்த விரும்புகிறாரு. ஒரு பக்கம் பிசாசு அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி கிளாமர் ஆக்கி, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி அதே வாலிப பிள்ளைங்க பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் வேலை நடக்குது. பிரசங்கி 12:1 வேதாகமம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அல்லேலூயா. உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை. இப்ப பிசாசு ஒரு பக்கம் என்ன வாலிப பசங்களை சொல்றான், உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்காத, அதுக்கு பதில் நான் உனக்கு காண்பிக்கிறதெல்லாம் நினை. கரெக்டா நான் சொல்றது? எத்தனை வாலிப பிள்ளைங்கம்மா, வாலிப பசங்களை கை தூக்குப்பா. பேசுறாரா? உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னா நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு, உன்னை நினைக்க சொல்றாரு. அல்லேலூயா. சரி, அதே பிசாசு பேசுறானா, வாலிப பிரயாயத்திலே நான் உனக்கு காண்பிக்கிறதை நினை சொல்றேனா? இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்க அதிகமாக? நீங்கள் ஆண்டவர் சொல்கிறது தான் நினைக்கிறீங்களா? பொய் சொல்கிற உங்களுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் நல்ல பசங்க தான், நல்ல பசங்க தானே, நல்ல பசங்க தான். ஆனால் நாம் எதை நினைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் நாம் தப்பு பண்ணிடுறோம். அல்லேலூயா. நல்லவங்க தான் நம்ம எல்லாருமே. நம்மளை பெக்கும் போதுன்னா அப்படியே பாவியாவே பெற்றாங்க, நல்ல பிள்ளைங்களாக தான் பெற்றாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை தப்பானவனா மாத்திடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, சமாதானம் வரும். உன் படுக்கையில நீ சந்தோஷமா போய் படுப்ப. உன் சிருஷ்டிகரை நினை. இந்த பொல்லாத உலகத்துல நல்லதை நினைக்கிறது கஷ்டம்தான், ஆனா நல்லதே செய், நல்லதே நடக்கும். நல்லதை செய், நல்லதை நினை. நல்லது எது? வசனம். நல்லவர் யாரு? இயேசு. நீங்க நல்லதே நினைக்கீங்க, இந்த பொல்லாதவன் போயிடுவான் அப்படியே உங்களை விட்டு. இந்த பொல்லாதவன் ஏன் அவனை நினைக்க வைக்கிறான்? எது மூலமா நினைக்க வைக்கிறான்? அவன் காட்டுற சில காட்சிகள் மூலமா. சில பேருக்கு சீரியல் பைத்தியம், தேவையில்லாத வீடியோ பார்க்க மாட்டாங்க, சீரியல் பார்ப்பாங்க. ஆனால் சிலர் சீரியல் பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாதது அடுத்தவன் ஆடுறதெல்லாம் இது பார்த்து நான் ஆடிட்டு இருக்கோம் வீட்டில். இப்போ பார்த்தீங்களா, சீரியல் பார்க்காதுங்க, ஆனால் வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம். சில சீரியலும் பார்க்காது, அதையும் பார்க்காது, வேற ஒன்று பார்த்து வெறிய எடுத்துன்னு போய் உட்காந்துருக்கோம் செவுத்த முறைச்சின்னு. சில மென்டல் இருக்குதுங்கம்மா. ஆமாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடாதுங்க, நல்லதை சொன்னால் கேட்காதுங்க, பெரியவங்களை மதிக்காதுங்க. படிக்கிறது எதுக்குமா? வாலி பசங்களை தான் இப்போ நான் பேசினுக்கிறேன். படிக்கிறது எதுக்கு? வாலி பசங்க நீங்கள் அம்மா சொல்லுமா, படிக்கிறது எதுக்குமா? பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க? அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு, அறிவோடு தாங்கிறியா? சொல்லு, அறிவோடு தாங்கிறியா? உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அறிவை வளர்த்துக்கிறது தான். ஆனால் ஸ்கூலுக்கு போய் எத்தனை பேர் மென்டல் ஆகிக்குதுங்க தெரியுமா? உன்னுடைய சாப நாட்கள், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னாடி
உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. உன் ஆத்துமா உனக்கே தெரியாம செத்துக்குன்னு இருக்குது. நீ பலவீனப்பட்டுன்னு இருக்கிற, நீ சபிக்கப்பட்டுன்னு இருக்கிற. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உன் சிருஷ்டிகரை நினை. உன் ஆயுசு நாட்கள் திடப்படும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை வழி நடத்தும். அல்லேலூயா. சமாதானமே இல்லை இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா வாழ்ந்து நிற்குது. பெத்தவங்கிட்டலாம் இன்னைக்கு பேசுறது இல்லை. நிறைய பசங்க ஃபோனுக்கிட்டே பேசி நிற்குது. ஏன்னா இந்த வாலிப பிள்ளைங்க கிட்ட பிசாசு நிறைய விஷயங்களை அழகா செட் பண்ணி வச்சுக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை இன்னைக்கு எதிர்த்து பேசுறது வாலிப பசங்க தான். ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்களை ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க. வீடியோ, சின்ன 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 வீடியோ. அதே மாதிரி இந்த சைனா இருக்கிறது, இந்த திருடுறது, இந்த தீவிரவாதம் செய்யறதுக்கு. அல்லேலூயா. ஆமா, துடிக்க துடிக்க ஒரு பொம்பளை பொண்ணு பாலிய பலாத்காரம் செய்யறது, பெண்களை கடத்துறது, வேற நாட்டில் எடுத்துன்னு போயிட்டு பணத்துக்காக வாலிப பிள்ளைங்களை விற்கிறது, விபச்சார தொழிலை செய்யறது, விபச்சார தொழிலுக்கு வாலிப பிள்ளைகளை ஈடுபடுத்துறது, எல்லாத்தையும் இன்னைக்கு எந்த பெரியவங்களும் செய்யறது இல்லை. வாலிப பசங்களை வச்சு பிசாசு பண்ணி நிற்கிறான். அல்லேலூயா. ஆமா. 1 தீமோத்தேயு 4:12 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே தீமோத்தேயுக்கு தீத்துவுக்கு அன்னைக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. ஏன்னா வாலிப பருவம் என்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்துல நீ எடுக்கிற முடிவு தான் உன்னுடைய வாழ்க்கை. வாலிப பசங்க கவனமா கேட்கணும். இந்த வயசுல நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய பிற்கால வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வயசு தான் ஆண்டவரும் அதிகமா கேட்கிறாரு. இந்த வயசு தான் பிசாசு அதிகமா கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனாய் ஊழியம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 33 வயது கொண்ட ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து. அந்த வயசுல அவர் சமாரியாவை சந்தித்தாரு. ஒரு விபச்சாரி கிட்ட வந்து தொடுறா. விபச்சாரியை தொடுறதுக்கு அவர் அனுமதிச்சாரு. ஒரு பாவி வீட்டில் போய் சாப்பிட்டாரு. அல்லேலூயா. எல்லா நல்லது கெட்டதுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனாய் இருந்து போனாரு. நல்லவனை தொட வச்சாரு, கெட்டவனை தொட வச்சாரு. ஆனால் அவர் பரிசுத்தமுள்ளவராய் தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். ரகசியமா கூட ஒரு பாவத்தை அனுமதிக்கல இயேசு கிறிஸ்து. அவருடைய சிந்தையை, அவருடைய ஆவியை, அவருடைய வார்த்தையை சுமக்கிற நாமும் அப்படியே இருக்க வேண்டும். நல்லவனை இந்த உலகம் பாராட்டாது. ஒரு நீதிமானுடைய மரணம் இந்த உலகத்துக்கு சும்மா அது ஒரு செய்தி தான். ஒருத்தன் வந்து எங்கேயோ ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு எங்கேயோ சாவடிக்கப்பட்டான். இங்க இருக்கிறவனுக்கு அது ஒரு செய்தி. நல்லா கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. தீமோத்தேயு என்ற ஒரு வாலிபனுக்கு பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. ஒருவனும். ஏன்னா நீ வாலிபன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். கர்த்தருடைய திட்டம் உன் மேல இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற. கர்த்தர் உன்னை வளர்க்கிறாரு. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வந்துட்ட. உன் இளமையை குறித்து இனி ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. நீ பார்க்க அழகாதமா இருப்ப. நீ பவுடர் போட்டு லிப்டிக்கு போட்டா அடுத்தவன் கண்ணு அப்படியே பறிக்கிற மாதிரி தான் இருப்ப. உன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், உன் நட ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி தினசா இருப்ப. ஏன்னா அது வாலிப பருவம். அந்த வாலிப காலத்துல நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு அடுத்தவனுடைய கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா நீ இருப்ப. ஆனால் உன் இளமையை குறித்து ஒருவன் அவனை அசட்டை பண்ணாதபடிக்கு. ஒண்ணு பரிசுத்த அலங்காரமா வெளியே போ, இல்ல அடுத்தவனுடைய மனசு கெடாத அளவுக்கு நடந்துக்க. அல்லேலூயா. உன்னை விதைத்தவர் உன் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டமிட்டு இருக்கிறார். உன்னை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க விருட்சமாய் உன்னை வளர்த்து அவர் மகிமைப்படுவார்.
பெத்த தாயுடைய வார்த்தை கூட அளவுக்கு டச் பண்ணியிருக்காது அந்த பொண்ணு மனசை. எங்கேயோ இருக்கிற ஒரு பையன் வந்து என்னவோ ஒன்று சொல்லியிருப்பான், அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பெற்று வளர்த்து எல்லாத்தையும் செஞ்சு பெற்றவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி செய்யாதடி, இப்படி போகாதடினா உனக்கு என்ன தெரியும், போ போ போ. வாழ வச்சவங்களை போன்னு சொல்லிட்டு உன்னை வாழா வெட்டியா எங்கேயோ தூய்மை நாசம் பண்ண போகிறவனுடைய வார்த்தையை உள்ளே வச்சுக்கிற. பக்கத்தில் சொல்லு. மனைவியானாலும் சரி, வாலிபானாலும் சரி, கேள்வியானாலும் சரி, இந்த புத்தியை விட்டு நிறைய வெளியே வராமையாக்குது. புருஷன் சொல்லுவார், ஏன்னா புருஷன் கூடவே இருப்பார். அந்த மாதிரி சொல்லுது. ஒருத்தன் கேட்குறான், ஏம்மா விளக்கெண்ணெய் இருக்குதாம்மா உங்கள் வீட்டில்? விளக்கெண்ணெய் தானே, போயிருக்குது, சாயந்தரம் வந்துடும். யாரை சொல்லுது அந்த அம்மா? யாரை சொல்லுதுமா? வீட்டுக்காரனை விளக்கெண்ணெய்ந்து. உனக்காகவே வாழ்க்கையே வந்து தலைகையாக மாற்றின வீட்டுக்காரர் விளக்கெண்ணெய். எங்கேயோ இருந்து உன் மனசை மயக்கிறவன் தெய்வமா? எத்தனை ஃப்ராடு மனைவிங்க இருக்கு. ஆனால் கெட்ட பொம்பளை மாதிரியே தெரியாது. ஊக்கார் அப்படி போயிட்டாருனாக்கா அடுத்த கார் வந்துடுது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. என்ன சொல்றாரு? நீ வார்த்தையில, வாலிபசங்க கேளுங்க, வார்த்தையில, நீ நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கற்புல விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஹல்லேலூயா. நீ ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் இப்படி பார்க்கறன்னா உன்னை 1000 பேர் பார்க்குறாங்க. பக்கத்தில் சொல்லு, உன்னை 1000 பேர் பார்க்குறாங்க. நட பாருங்க எப்படி அவ்வளோ அழகாக சொல்லிக்கிறார். நடக்கையில் நீ பார்க்குற விஷயம், நீ பேசுகிற விஷயம், நீ பழகிற விஷயம், உன் நட உடை பாவனை மாதிரியாக இருக்கணும். இந்த உலகத்தில் காரணமே இல்லாத ஒரு கூட்டம் வாழ்ந்து நிற்குது. பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக வாழற. கண்டவன் உன்னை வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது, கண்டவன் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. பி கேர்ஃபுல். இந்த உலகம் அப்படியே அழகாக இருக்கிற ஒரு அசிங்கம். பக்கத்தில் சொல்லு, அழகாக இருக்கிற ஒரு அசிங்கம். பார்க்கறதுக்கு கலராக இருக்குதுல்ல, அந்த மால் இந்த மால் ஆயா மால் அம்மா மால் கட்டி வச்சுக்கிறான். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருன்ட்டு வேதம் சொல்லுது. ஆனால் சாத்தான் சொல்கிறான், நீ ஒரு மாதிரியாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாதிரியாயிருமான்னா நம்ம பிள்ளைங்க. ஐயோ, ஒரு பொண்ணு சொன்னதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஏம்மா நீங்களே நாங்களா புள்ளிங்கோ புள்ளிங்கோ. அது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அது கொஞ்சம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன். நீ யாருமா? நாங்கள் புள்ளிங்கோ. புள்ளிங்கன்னா தோ இந்த பக்கம் அப்படியே மொட்டை வச்சுட்டு இந்த பக்கம் மூடி விட்டுக்கின்னு ஒரு மாதிரி இப்போ நல்ல பேண்ட்டை வாங்கி கீச்சு ஒரு மாதிரி இருப்போம். நாங்கள் புள்ளிங்கோ. நீ புள்ள இல்லை, நீங்கள் பேயுங்கோ. நான் சொல்கிறேன் பார், ஏம்மா நல்ல பசங்கிட்ட பழகுங்க. அல்லேலூயா. ஏகப்பட்ட புள்ளிங்களை பார்த்துன்னுக்கிறேன் நான். நீங்கள் புள்ளிங்களா? புள்ளிங்க தான், நாங்கள் பிள்ளைகள். அல்லேலூயா. சரி, வேதாகமம் சொல்லுகிறது ஏசாயா 48:22 சமாதானம் யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை சமாதானம்? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்குன்றவங்க கை தூக்குமா? ஒருத்தவங்க தான் கையை தூக்கி இருக்கிறாங்க. இங்க இப்ப என்ன பட்சம்? மறுபடியும் படிமா. ஸோ இப்போ சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கையை தூக்கலை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருக்கு. இப்போ நீங்கள் யாரு? எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்கம்மா நீங்கள். இப்போ நீங்கள் யாருன்ட்டு நான் கேட்டால் நாங்கள் துன்மார்க்கர்கள். ஓகே, உங்களுக்கு துன்மார்க்கர்னா என்னன்னு தெரியாது போல தப்புனா. கரெக்டா? ஓ, அதுதான் கரெக்ட். அதான் மிஸ்டேக். ஸோ
துன்மார்க்கன் யாருன்னு கேட்டா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன், தேவனை அறியாதவன், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன், மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. கர்த்தராலே சபிக்கப்பட்டவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவனுக்கு சமாதானமே கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவனை ஆக்கினைக்காகவே நியமிச்சிருக்கிறார். அவன் நல்லது செய்யவே மாட்டான். சின்ன பிள்ளைங்களை கூட கொலை செய்வான். ஏன்னா அவன் துன்மார்க்கன். ஒரு பொம்பளை புள்ளியாவே பார்க்க மாட்டான். அதை ஒரு வியாபார பொருளாக பார்ப்பான். துன்மார்க்கன். பெத்த தாய் தகப்பனையும் அடிப்பானுங்க, துன்மார்க்கனுங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 59:8 சமாதான வழியை அறியார்கள். என்ன அந்த தீர்க்கதரிசி எழுதுறாரு? சமாதானத்தின் வழியை சத்தமா படிங்க. இன்னைக்கு தெரியல, அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவர்களில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியா. சமாதானத்தின் வழியை அறியார்கள். ஒருவர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாய் திருச்சபைக்குள்ள இருக்கிறார். ஆனால் திருச்சபைக்கு சமாதானம் இல்லை. சபையில் இருக்கிற விசுவாசிங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கம்ப்ளைண்ட். உங்க வழியில நியாயம் இல்லையா, உங்க வழியில நீதி இல்லையா. சத்திய மார்க்கத்தான அழைக்கப்பட்ட நாம துன்மார்க்கருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். பாவிகளுடைய பரியாசக்காரருடைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா. உங்கள் நடைகளில் நியாயம் இல்லை, அதான் சமாதானத்தை இழந்துட்டீங்க. நம்மளுடைய பாதைகளை நம்ம கோணலாக்கிக்கணுமா பாருங்க. சபை உணரணும், உங்கள் பாதைகளை கோணலாக்கிக்கினீங்க. கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. திருச்சபைக்குள்ள நீங்கள் முழங்காலில் நின்று சபையினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 14:1 நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு குடும்பத்துக்குள்ள புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். சத்தம் போடாதீங்க, கவனமா கேளுங்க. ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு குடும்ப காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா 2 விதமான மனநிலையில் இருக்கிற ஸ்திரீகளை குறித்து இங்க வேதத்திலே ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ. இந்த புத்தி உள்ள ஸ்திரீ அவங்க ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்குள்ள போகும்போது இடிந்து போன அந்த வீட்டையே கட்டி எழுப்புவாங்களாம். அல்லேலூயா. இடிஞ்சு இருக்கும், சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பலன் இழந்து, மானம் கெட்டு, மரியாதை கெட்டு, சபிக்கப்பட்ட நிலையில அந்த குடும்பம் இருக்கும், அந்த வீடு இருக்கும். ஆனா ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இடிஞ்சு நாசமா இருக்கிற அந்த வீட்டை கட்டுவாங்களாம். திருமண பந்தம் எதுக்கு தெரியுமா செய்கிறாங்க? ஒரு பொண்ணை ஏன் தெரியுமா எடுக்கிறாங்க? ஒரு குடும்பத்தில் அந்த பொண்ணு வந்தா அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை மாறுன்றது ஒரு ஐதீகம், பெரியவங்களுடைய முன்னாள் நம்பிக்கை. அதனால ஒரு பொண்ணை எடுக்கிறதுக்கு 10 செருப்பு தேயணும்னு சொல்லுவாங்க. 10 செருப்பு தேயணும், பெரியவங்க சொல்ற வார்த்தை இதெல்லாம். அப்போ ஒரு 10 பெரியவங்க போயிட்டு ஒரு கிராமத்தில் கால்நடையாக போய் ஒரு பொண்ணை பார்ப்பாங்களாம். அந்த பொண்ணை பற்றி அக்கம் பக்கம் விசாரித்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்ன்ட்டு எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கால் வச்ச நேரம் என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும்ன்றது பெரியவங்களுடைய நம்பிக்கை. அது ஒரு ஐதீகம் இந்து சாஸ்திரத்தின்படி. அந்த பொண்ணு உள்ள வந்து அந்த இடிஞ்சு போன அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும். மாமியார், மாமனார், புருஷனுடைய அண்ணன், தம்பி, மூத்தாரு, தாத்தாரு, அவர் என்ன பார்த்தாரு, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி
ஏன்னா அந்த காலத்தில் குடும்பம்னு சொல்லும்போது அப்படி நிறைய பேர் ஒரு வீட்டு உள்ளே இருப்பாங்களா, ஒரே வீட்டு உள்ள அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 15-20 பேர். அந்த ஒரே ஒரு பொண்ணு உள்ளே போயிட்டு அந்த 15 பேருக்கும் பணிவிடை பண்ணி அந்த குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த குடும்பத்து உள்ளவங்க வெளியே போயிட்டு வந்த மருமகளை குறித்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்திரீ இருக்குமா. அது ஒரு காலம். புத்தி உள்ள ஸ்திரீகள் வாழ்ந்த காலத்தை பத்தி நான் சொன்னேன். அல்லேலூயா. இப்போ புத்தி இல்லாத ஸ்திரீயோ எவ்வளவு வேதனையோடு அந்த வார்த்தையை எழுதிக்கிறான் பாரு மனுஷன். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே ஏற்கனவே நல்லா இருக்கிற அந்த குடும்பத்தை போயிட்டு இடிச்சிருமா. பொண்ணுங்களை பெற்ற தாய்மார்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தயவு செய்து அடுத்தவங்க வீட்டை வாழ வைக்க போற உன் பொண்ணு உன் கண்ணு முன்னாடியே எப்படி வளருதுன்னு பாரு. அல்லேலூயா. இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காது. ஏன்னா உன் பொண்ணுடைய நட உட பாவனை, அதனுடைய அறிவு ஆற்றல், அதனுடைய செயல்முறை எல்லாம் யாருக்கு தெரியும்? நிறைய பெற்றவங்க என் வீட்டில் 20 வயசு வரைக்கும் இருந்த சனினை 21வது வயசு வந்தவனுக்கு அந்த சனினை அப்படி அனுப்புவாங்க. நல்லா அதுங்களை வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அது போய் 10 நாளில் நல்ல பேர் வாங்கிடுதுமா. 10 வருஷம் ஆகி நல்ல மை காட் 10 நாள் அவங்க சொல்லிடுறாங்க பல்பு லைட் ஏறி மாறுது. ஏமா ப்ளீஸ் போயிடுச்சுங்க. பக்கத்தில் சொல்லு, பொண்ணு பெற்றவங்களை சொல்கிறேன், பக்கத்தில் சொல்லு, உன் பொண்ணை ரொம்ப நாளைக்கு எரியிற மாதிரி வளர்த்து போகிற இடத்துல பீஸ் போடுதாம. சமாதானத்தை எப்படி கெடுத்துக்கிறோன்னு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அல்லேலூயா. சமாதானத்தை. அப்போ இப்போ இருக்கிற புண்ணியவாதிங்க எதுங்களும் அந்த கூட்டு குடும்பத்தோடு வாழறதுக்கு ஐடியாவே இல்லை. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பொண்ணுன்னு ஒன்று பார்ப்பாங்கல்ல, அந்த நிச்சயதார்த்தம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் நம்பர் வாங்கி பேசிக்கல, அப்போவே அவனை கரெக்ட் பண்ணிவிடுது. உங்கள் அம்மா உனக்கு பிடிக்குமா? அவன் யோசிப்பான், அம்மாவுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னு சொன்னான். அப்போ என்ன பிடிக்காதா அப்படின்னு கொஞ்சம் ஈர்க்கும். பிடிக்கும்னு சொன்னால் என்ன பிடிக்காதா இன்னும் சரி உன்னதான் பிடிக்கணும், அப்போ உங்கள் அம்மாவும் பிடிக்குமா அப்படி வரும். இந்த பிடிக்குமா பிடிக்காதான்றதே 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அவன் சார் என்ன சொல்கிறான், அம்மாவையும் பிடிக்கும் உன்னையும் பிடிக்கும். யார் பிடிக்கும்? அடுத்தது என்ன பிளான்ட்டு கொஞ்சம் டீப்பாக யோசனை பண்ணால் ஐயாவை மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்துன்னு வச்சிடணும். அல்லேலூயா. எனக்கு மாமியாருக்கு சேவை பண்ண முடியாது, மாமனாருக்கு துணி துவைச்சு போட முடியாது, அவங்க வீட்டில் சோறு செய்ய முடியாது, வந்தவனுக்கு டீ போட முடியாது, வரவன் போகிறவங்களாம் என்னால் பார்க்க முடியாது, நீ மட்டும் வா, நான் அப்படியே வச்சு செய்கிறேன். மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? இவர் முன்னாடியே சொல்லிடுறது. அம்மா கிட்ட கூட 5000 வைஃப் கிட்ட சொல்லுவார் 30,000. பாடால இப்போ நீலாம் எங்கே நல்லா இருப்ப சொல்லு. பெத்த தாய்கிட்ட வந்து 5000 சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட 30,000 சொல்ல. 30,000மா? 30,000 ஓகே தோத்திரம். அதில் இருந்து அவருக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும் பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா இப்படி ஆயின்னு இருக்கோம், ஐயா இப்படி ஆயின்னு இருப்பார். அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டியதான், கத்தாவே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன். யோசனை பண்ணி பாருங்களேன். சமாதானம் நம்மளால வந்து அடுத்தவங்களுக்கு வரணும். அல்லேலூயா. நம்ம போயிட்ட ஒரு குடும்ப சமாதானத்தை அனுபவிக்கணும். ஆமென் சொல்லு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனைவிகளே, எபேசியர் 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. பாருங்க, எனக்கு நான் அப்போ ஊழியக்காரன் இருந்தால் இதெல்லாம் எத்திரியா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கய்யா. 23, 24 வந்தால் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு இருப்பேன். அதில் சொல்லிக்கிறார், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுமா. எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. முன்னாடியே தப்பு பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா புருஷருக்கு கீழ்ப்படியும். எத்தனையோ புருஷங்க அடி வாங்கி நிற்கிறாங்க வீட்டில்.
ஒருத்தவங்க சொல்கிறாரு, என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஏன்னு சொல்ல, அப்போ தான் பண்ணுவேன். சோத்திரம் இல்லையா? அடிக்கிறாயா என்ன? என்னதான் அடிக்கிறாளா? நீ என்ன பண்ணுற? அவளை தடுத்துக்கிட்டு நான் ஒரு அடி அடிச்சா எனக்கு 6000 8000 செலவாகுதியா? அதுக்கு அவளை அடிக்கணும், அடி வாங்கிக்கிறேன். நீ புருஷனா? ஆமாம், நான் தான் புருஷன். வெளியே சொல்கிறாத, அதை அடிக்க தான் அடி வாங்கிக்கிறான். ஒரு ஆள் நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில இந்த விஷயத்த. ஒரு பாஸ்டர் ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்ண போய்கிறாரு. நம்ம முடிச்சிடலாம், அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போய்கிறார். ரட்சிக்கப்படாத புருஷன், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனைவி தான் இருக்கு. சொல்கிறாரு, பிரதர் உங்கள் மனைவி ஆண்டவர் ஏற்றுக்கினாங்க, நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கலையா? எதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்க சொல்லிங்க? பரலோகத்துக்கு ஆண்டவரோடு இருக்கலாம். இவ பரலோகம் வருவாளா? கேட்டா, ஆமாம் ஆண்டவர் ஏற்றுக்கினாலே பரலோகத்துக்கு போவாங்க இவங்க. இவ வருவாளா? 2வது கேட்குறாரு. ஆமாம் வருவாங்க. இல்லை கரெக்டாக சொல்லுங்கள், இவ வருவாளா பரலோகத்துக்கு? ஆமாம். ஏன் இவ அங்கே வராமல் இருந்தா இவ அங்கே வராமல் இருந்தா நான் அங்கே வரல, நான் நரகத்துக்கே போகிறேன். இப்போ பாஸ்டர் இப்போ மாற்றி சொல்லணும், ஆண்டவர் ஏற்றுக்குன்னா நரகத்துக்கு போவாங்க சொல்ல முடியுமா? இது எப்படி சத்தியமாகும்? பரலோகம் போகிறது தான், அதுதான் சத்தியம். இப்போ பாஸ்டர் மாற்றி சொல்லணும், என்ன சொல்ல முடியும்? இல்லை பரலோகத்துக்கு போவாங்க, ஒழுங்காக இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. இந்த டகால்ட்டி பேச்செலாம் இங்கே வேணாம். இவ பரலோகம் போவாளா? நான் அங்கே வரமாட்டேன். இவ நரகம் போவாளா? அங்கேயும் நான் வரமாட்டேன். இவ எங்கே இல்லையோ அங்கே என்னை கூப்பிட்டு நான் வரேன். அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இன்றைக்கி சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்கள் நடந்தாலும் சரி, பெண்கள் நடந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாளுக்கு காரணமாக முடியும். ஏன்னா புருஷருக்கும் அதையே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல் உங்கள் சொந்த மனைவிக்கு கீழ்ப்படிங்கப்பா, கீழ்ப்படிங்க. இந்த சமாதானம் வரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல மனைவியோடு கூட ஆண்கள் உட்காந்து பேசுங்க. எங்கெங்கேயோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, கத்தியாக சம்பாதிக்கிறீங்க, ஓகே. மனைவியோடு கூட உட்காந்து பேசி அவங்க வாயை பிடுங்குங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்ட்டு ஹஸ்பண்டு மாருங்க தெரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மனைவி மாருங்க புருஷன்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஆரம்பத்தில் எந்த அன்பில் நெருக்கமாக இருந்தீங்களோ அந்த அன்பில் இப்போ இருங்க. 2 புள்ள பெற்றாலும் 3 புள்ள பெற்றாலும் கணவன் மேலே இருக்கிற அன்பை நீங்கள் குறைச்சிங்கனாக்கா நீங்கள் அனாதை ஆகிடுவீங்க. அவர் வேறு யாரு கூட பேசிகிட்டு இருப்பார், உனக்கு சண்டை வரும். அல்லேலூயா. சமாதானம் இப்படி தான் கெடுது. ஹஸ்பண்டோடு கூட நீ பேசணும், பிள்ளைங்களோடு கூட உட்காந்து பேசுங்க, மனைவி கூட உட்காந்து பேசுங்க. என்ன குறைபாடோ உட்காந்து பேசி அதை சரி பண்ணிக்கங்க. அப்போ தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். உங்கள் சபை பாருங்கள் இன்னும் பிரைட்டாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல போட்டோ இன்னும் உள்ளே உட்காந்துருப்பீங்க. பாரு, கார்பரேஷன் வேலை செய்கிற மாதிரியே உட்காந்துக்கிறீங்க பாருங்கள். ஒரு கல்யாணத்துக்கு இப்படி போவீங்களா? அநியாயம் பண்ணுறீங்க பாருங்கள். ஏன் எதனால சமாதானம் கெட்டு போகுது, சமாதானம் எங்கே அப்படின்ட்டு ஏன் கேட்குறாரு அப்படின்னா, சமாதானம் எப்படி கெட்டு போச்சு, யாரால கெட்டு போச்சு, எதை செஞ்சதுனால கெட்டு போச்சு? எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை ஆண்டவரை எனக்கு கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த சமாதானத்தை இழந்ததுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என் வார்த்தை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய நடத்தை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய பலவீனமான பேச்சு, என்னுடைய அவிசுவாசம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். என்னை மன்னிங்க. எல்லாரும் வாயத்தர சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க. இந்த பந்தி எடுக்கும் போது எனக்கு ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு பலன் வரட்டும், ஆண்டவரே ஒரு புதிய உற்சாகம் வரட்டும், ஒரு மகிமைக்குள்ள, ஒரு பிரசனத்துக்குள்ள என்னை நடத்துங்கப்பா. ஒரு சந்தோஷமான அந்த நீதியின் கிரீடம், அந்த ஜீவ கிரீடம், அந்த மகிழ்ச்சி என்ற கிரீடம், அந்த சமாதானம் என்ற கிரீடம், சந்தோஷம் என்ற கிரீடம் என் தலை மேல வைங்க. என் குடும்பத்தை இனிமே நான் சந்தோஷமா பார்க்கணும், சமாதானமா பார்க்கணும். ஆண்டவரே நான் பலத்தோடு சமூகத்தில் நான் நிற்கணும். ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளணும். ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் ஆண்டவரே புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். புத்தி கெட்டு நடக்கக்கூடாது. என் குடும்பத்தை வாழ வைக்கணும். என்னை நம்பினவங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அல்லேலூயா.
ஆயத்தம் நல்லா சோத்திரம் பண்ணு, நல்லா சோத்திரம் பண்ணு. ஹalleluya. ஆமென். பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒப்பு கொடுங்க. ஏதாவது குறை இருக்கலாம், யாரையாவது கஷ்டப்படுத்திருக்கலாம், யாரையாவது நீங்க துக்கமா பேசியிருக்கலாம், யாருடைய மனசு நோவற மாதிரி நடந்திருக்கலாம், ஒருவேளை பாஸ்டர் அம்மாவை நீங்க திட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களை நீங்களே வெறுத்திருக்கலாம். யோபு மாதிரி ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க, என்ன மன்னிங்க சொல்லுங்க. கர்த்தருடைய சமாதானம் உங்க ஆவியில வருது, ஆத்மால வருது, மனசுல வருது. பெற்றுக்கொள். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுட்டா சமாதானம் தான், சந்தோஷம் தான், இரக்கம் உண்டு, தயவு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள வா, கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், வா. ஓ ரக்கா வா லக்கா ரக்கா ரஷிகா வா ரிபலா துலா பரபலவா. தேவனுடைய பந்தி, தேவனுடைய பந்தி உன் வாழ்க்கையில ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நல்ல வாயத்தோட சத்தமாய் சோத்திரம். ரவ கத்து ரவல பதிலகல